வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டே 16 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் தான் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து உரங்கள், வேதிப்பொருட்கள், ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு கெமிக்கல்ஸ். இந்த இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு ரெண்டுத்துக்குமே எடுக்கும். நீங்கள் கேளுங்க, நம்ம டீட்டெயில் நான் அதில் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கீ ஃபேக்ட்ஸ், முக்கிய தகவல்களை பார்க்கலாம். என்பிகே அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், 3 பிரைமரி மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் ஃபார் பிளான்ஸ். யூரியாவுடைய வேதிப்பெயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கார்பாமைடு. NH2 CO NH2 N பர்சன்டேஜ் வந்து எவ்வளோனா 46% இருக்கும். யூரியா அப்படின்னா கார்பமைடு. கெமிக்கல் வந்து ஃபார்முலா வந்து இதில் இருக்கும், NH2 CO NH. ரொம்ப ஈஸியாக பார்க்குறது, ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இதை. உரங்களினோட ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. யூரியா இஸ் த கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். மயில் துத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா காப்பர் சல்ஃபேட், CuSO4. அதை வந்து ப்ளூ விட்ரியால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ விட்ரியால் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட், CuSO4. பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் உடைய ஃபார்முலா CaSO4 டாட் half H2O அப்படின்னு போடணும். ஜிப்சம் பார்த்தீங்கன்னா CaSO4, ஆனால் அந்த half வராமல் 2 போடணும். ரெண்டுத்துக்கு ரொம்ப சின்ன வித்தியாசம் தான், 2H2O. ஸோ பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் POP CaSO4 டாட் half H2O. ஜிப்சம் அப்படின்னா CaSO4 டாட் 2H2O. அப்புறம் சமையல் சோடா, அது வந்து நம்ம பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் பைகார்பனேட் NaHCO3. ஓகே, NaHCO3. அமோனியா தயாரிப்பு அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நேம் தான் ஹேபர் ப்ராசஸ். ஸோ N2 + 3H2 அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ 2NH3 அப்படிங்கிறது தான் ஹோல் ஃபார்முலா இதுக்கு. ஸோ ஹேபர் ப்ராசஸ் N2 + H2, அது வந்து நம்ம NH3, ஸோ 3H2 போடும்போது 2NH3 அப்படின்னு வரும். அது மாதிரி போர்ட்டோ கலவை அப்படின்னு இருக்கு, காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் லைம். அதாவது சுண்ணாம்பு, அதெல்லாம் லைம் நம்ம சுண்ணாம்புன்னு சொல்லணும். ஸோ காப்பர் சல்ஃபேட் தெரியும். ஸோ சுண்ணாம்பு சேர்க்கும் போது அது வந்து பூஞ்சை கொல்லி, அதுதான். ஸோ இதில் போட்டிருப்பாங்க போர்டாக்ஸ் மிக்சர் அப்படிங்கிறது CuSO4 + லைம். இது வந்து ஃபங்கிசைட். ஓகேவா, இது ஒன்று. இப்போ வான வேடிக்கை பார்ப்போம். அதில் நிறைய நிறங்கள் வரும். ஸோ BA பேரியம் அதெல்லாம் வந்து சேர்க்கும் போது பச்சை கிரீன் வரும். அது மாதிரி SR ஸ்ட்ராண்டியம் அப்படிங்கிறது சிவப்பு, NA சோடியம், அப்புறம் காப்பர் நீலம். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ஒன்வேல பார்ப்போம். ஃபயர் ஒர்க்ஸ் BA கிரீன், ஸ்ட்ராண்டியம் அப்படிங்கிறது SR அது வந்து ரெட்டு, NA எல்லோ அண்டு காப்பர் வந்து ப்ளூ கலர். காப்பர் அதில் அந்த வெடியில் அந்த கலர்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து இந்த நிறம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்து வந்து குறைவா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது நைட்ரஜன். சரிங்களா, அந்த சத்துக்கு பேர், ஊட்டச்சத்து பேர் நைட்ரஜன். மோஸ்ட் இந்தியன் சாயில்ஸ் டிஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன். ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ நம்ம ஒன் வேர்டுக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு TNPSC டெட்டு, சி டெட்டு எல்லாம் கேட்குறாங்க. விச் எலமெண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் த growth ஆஃப் பிளான்ட் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தாவரங்களோட இலை மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான தனிமம் எதுன்னா நைட்ரஜன். லீஃப் அண்ட் ஸ்டெம் growthக்கு நைட்ரஜன் N. ஓகே, ஸோ நைட்ரஜன் புரத உற்பத்திக்கும் குளோரோஃபில் பசும் கணிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ பசுந்துணிக்கை அப்படின்னு ரொம்ப பியூரான வார்டா, பசுங்கணிகை கணிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. தயாரிப்புக்கும் அவசியம். இதன் குறைபாட்டால் இலைகள் மஞ்சள் ஆகும். ஸோ இலைகள் மஞ்சள் ஆகும் அப்படின்னு ரிவர்ஸ்ல கேட்பாங்க. இலைகள் மஞ்சள் ஆகுது காரணம் நைட்ரஜன் சத்து கம்மி. சரிங்களா, குளோரோசிஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. நைட்ரஜன் இஸ் விட்டல் ஃபார் குளோரோஃபில் ப்ரொடக்ஷன் அண்ட் லஸ் கிரீன் வெஜிடேட்டிவ் growth. டெஃபிஷியன்சி காசஸ் yellowing ஆஃப் லீவ்ஸ், அதுதான் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NPK, N வந்து நைட்ரஜன், அது எதுக்குலாம்னா லீஃப் அண்ட் ஸ்டெம் growth, இலை தண்டு வளர்ச்சிக்கு. பாஸ்பரஸ் எதுக்குன்னா வேர் விதை வளர்ச்சிக்கு, ரூட் சீடு growthக்கு. பொட்டாசியம் எதுக்குன்னா நோய் எதிர்ப்புக்கு, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்ரஜன் நிறம் கிரீன் கலருக்கு, பாஸ்பரஸ் பாதம், அதாவது ரூட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டாசியம் அப்படின்னா காவல், ப்ரொடக்ஷன்,
சரிங்களா? போலீஸ் நம்ம அப்படியா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொட்டாசியத்துக்கு போ அப்படின்னு வருது. நம்ம ஆனால் சிம்பிள் வந்து கே வரும். நீங்கள் அப்போ பிய இது பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம பாஸ்பரஸ் பாதம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ என்பிகேன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நிறம் பாதம் காவல் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது ட்ரிக்கு. கொஸ்டின் நம்பர் 2, டிஎம்பிஎஸ்சி டெட் சீட்டில் கேட்கறது த கெமிக்கல் நேம் ஆஃப் யூரியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரியா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். யூரியாவுடைய வேதி பேருனா கார்பமைட். நம்ம மேலே பார்த்தோம் கார்பமைட். ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் ஃபார்முலா. யூரியா ஒரு கரிம சேர்மம், ஆர்கானிக் காம்பவுண்ட். நைட்ரஜன் சத்து 46% இருக்கும். இது முதலில் ஃப்ரெட்ரிக் ஓஹலர் ஆல் செயற்கையாக தயாரிக்கப்பட்டது 1828. யூரியா carbamide with formula NH2CO NH2 contain 46% of nitrogen, the highest among all nitrogenous fertilizers. யூரியோட வேதி பேர் வந்து கார்பமைடு. ஃபார்முலா தெரியும். N வந்து 46%. இது மூன்றும் அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாம்ல. கொஸ்டின் நம்பர் 3, டிஎம்பிசி டெட் சீட்டில் கேட்குறது விச் ஃபெர்டிலைசர் இஸ் நோன் அஸ் அ கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். உரங்களுடைய ராஜா என்ன அழைக்கப்படுது? இப்போ மேலே பார்த்தா யூரியா, அதுதான் சரிங்களா. கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து யூரியா. யூரியா உலகளவில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் உரமாகும். இந்தியாவிலும் இதுவே முதல் இடத்தில் உள்ளது. யூரியா இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வேர்ல்டு வைட் டியூ டு இட்ஸ் ஹை நைட்ரஜன் கண்டென்ட். ஏன்னா யூரியாவில் நைட்ரஜன் 46% இருக்கு. அதனால தான் அதை நம்ம சொல்றோம். அதனால கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்றோம் யூரியாவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4, டிஎம்பிஎஸ்சி டெட் சீட்டில் கேட்கறது விச் எலமெண்ட் ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த பிளான்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் மேலே. தாவரங்களுடைய வேர் விதைகள் அப்படிங்கிற ரூட் சீட் அப்படின்னா பாதம் பாஸ்பரஸ் அப்படின்னு யாரும் இருக்கும். அடுத்ததான் உதவும் தனிமையான பாஸ்பரஸ் பி ஏடிபி. பாஸ்பரஸ் ஆற்றல் கடத்தலுக்கு மற்றும் வேர் வளர்ச்சிக்கு முக்கியமானது. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ பாஸ்பேட் குழுக்கள் உள்ளன. பாஸ்பரஸ் இஸ் crucial for energy transfer, ATP, strong root system and seed development. It is also a component of DNA and RNA. Okay. Question number 5, TMBC டெட் சீட்டில் கேட்கறது NPK stands for which primary nutrients. NPK என்பது எந்த முதன்மை ஊட்டச்சத்துக்களை குறிக்கிறது? நம்ம பார்த்துருக்கோம். ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். NPK சரிங்களா. இவை தாவரங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படும் 3 முதன்மையான ஊட்டச்சத்துக்கள். பிரைமரி மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் are the 3 primary macronutrients for plant growth found on all fertilizer bags as a ratio. இந்த ரேஷியோல இருக்கும் NPK 10, 26, 26 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கே பொட்டாசியம் அப்படிங்கிறது சொல்லும் போது கெமிக்கல் நேம் வந்து சிம்பிள் வந்து கே போடுவோம். ஸோ வந்து காலியம் அப்படிங்கிறது அந்த லாட்டின் வார்ட்ல இருந்து வந்துச்சு. ஸோ கே ஃபார் பொட்டாசியம், லாட்டின் வேர்ட் காலியம். கொஸ்டின் நம்பர் 6, டிஎம்பிசி டெட் சி டெட்ல கேட்கறது the first organic fertilizer used by man. மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை உரம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னா காம்போஸ்ட். ஸோ தொழு உரம், மக்கிய உரம் அப்படின்னு சொல்லுவோம். கம்போஸ்ட் அப்படிதானா. தொழு உரம், மக்கிய உரம். தாவர கழிவு, விலங்கு கழிவு மக்குவது மூலம் கம்போஸ்ட் தயாரிக்கப்படுகிறது. இது மண் அமைப்பை மேம்படுத்துகிறது. கம்போஸ்ட் இஸ் மேட் ஃப்ரம் டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர், பிளான்ட், அனிமல் வேஸ்ட் அண்ட் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் பை மேன்கைண்ட். கம்போஸ்ட் தொழு உரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே வெர்மி கம்போஸ்ட்னா மண்புழு உரம். கிரீன் மேனூர் அப்படின்னா பசுந்தாள் உரம். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா ரைசோபியம், ஆசோலா இதெல்லாம். இவை அனைத்தும் இயற்கை உரங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7, டிஎம்பிசியில் டெட்ல சீட்டெட்ல கேட்கறது விச் கெமிக்கல் இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த பிஹெச் ஆஃப் அசிட்டிக் சாயில். அமிலத்தன்மை கொண்ட மண்ணின் பிஹெச் அளவை உயர்த்த பயன்படும் வேதிப்பொருள் என்ன? அதாவது ஆல்ரெடி அது வந்து அசிட்டிக் சாயிலாக இருக்கு, அமிலத்தன்மை. அதோடைய பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம சேர்க்கறது தான் லைம், சுண்ணாம்பு. ட்ரீட்ஸ் அசிட்டிக் சாயில். லைம் CaCO3 ஆர் CaO அப்படின்னு போட்டிருப்போம். சுண்ணாம்பு கால்சியம் கார்பனேட் ஆர் கால்சியம் ஹைட்ராக்சைடு காரத்தன்மை கொண்டது. இது மண்ணின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கும். ஏன்னா ஏற்கனவே அது வந்து அமிலத்தன்மையா இருக்கு. அதோடைய பிஹெச் தன்மையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அது காரத்துக்கு போகணும். சரிங்களா. அதனால தான் அது நியூட்ரலைஸ் பண்றது. லைமிங் மெட்டீரியல்ஸ் லைக் CaCO3 கால்சியம் கார்பனேட் ஆர் ஆடட் டு த அசிடிக் சாயில் டு நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட் அண்ட் ரைஸ் பிஹெச் டு சூட்டபிள் லெவல்ஸ். ஸோ லைம் அப்படின்னா அமில மண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏன்னா பிஹெச் உயரத்தை. இதுவே ஜிப்சம் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து கார மண்ணுக்கு, ஏன்னா அதோட இந்த காரத்தன்மை நீக்க. ஸோ NA நீக்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சல்ஃபர் பிஹெச் குறைக்க அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. இந்த வித்தியாசம் டிஎம்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. கொஸ்டின் நம்பர் 8, குரூப்ல டிஎம்பிஎஸ்சி குரூப்ல கேட்கறது இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஃபெர்டிலைசர். உரங்களில் பொட்டாசியத்தின் முதன்மை ஆதாரம் எதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொட்டாசியத்தோட முதன்மை ஆதாரம்
மியூட்ரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மியூரேட்டேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிதான் சரிங்களா. KCl அப்படின்னு போட்டிருப்பாங்க. மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் என்பது பொட்டாசியம் குளோரைடு ஆகும். இது பொட்டாசியம் K2O ரூபத்தில் 60% வரை தருகிறது. ஸோ இது நிறைய இடத்துல கேட்குறாங்க. பிரைமரி சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னா இதுதான் மியூரிடேட் ஆஃப் பொட்டாஷ் சரிங்களா. அது வந்து KCl பொட்டாசியம் வந்து K2 வடிவத்தில் இருக்கும். அதில் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் potassium chloride KCl is most common potassium fertilizer providing up to 60% of K2O content. அதுக்காண்டி question number 9 TMBC TET CTETல கேட்கறது which chemical is known as a blue vitriol மயில் துத்தம் அப்படிவாங்க. மயில் துத்தம் என்று அழைக்கப்படும் வேதிப்பொருள்னா காப்பர் சல்ஃபேட். நம்ம மேலே பார்த்தோம் blue vitriol CuSO4 ஃபார்முலா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் CuSO4 நீல நிறத்தில் காணப்படும். இது ஒரு பூஞ்சை கொல்லியாக ஃபங்கிசைட் மற்றும் ஆல்கே கொல்லியாக ஆல்கேசைட் விவசாயத்தில் பயன்படுகிறது. காப்பர் சல்ஃபேட் CuSO4.5H2O blue vitriol. It is bright blue in color and widely used as a fungicide and algicide in agriculture. ப்ளூ விட்ரியால் அப்படின்னு கேட்கும்போது CuSO4 காப்பர் சல்ஃபேட். இதுவே கிரீன் விட்ரியால்னு கேட்டால் FeSO4 அயன் சல்ஃபேட். ஒயிட் விட்ரியல் கேட்டால் ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4. எப்சம் சால்ட் அப்படின்னா MgSO4 மெக்னீசியம் சல்ஃபேட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த நான்கும் டிஎம்பிஎஸ்சியில் முக்கியம். கொஸ்டின் நம்பர் 10 டிஎம்பிஎஸ்சி டெட் CTET கேட்கறது வெர்மி கம்போஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்டு யூசிங் மண்புழு உரம் பேர்ல இருக்கு. எதனை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறதுனா எர்த்வார்ம்ஸ் மண்புழுக்கள். ஓகேவா. வெர்மி கம்போஸ்ட் மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அவற்றை சத்தான ஹியூமஸ் ஆக மாற்றுகின்றன. இது மண் வளத்தையும் அமைப்பையும் மேம்படுத்துகிறது. எர்த்வார்ம்ஸ் டீகம்போஸ் ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு நியூட்ரிஷன் ரிச் ஹியூமஸ் வெர்மி கம்போஸ்ட் which greatly improves soil fertility and structure. ஸோ வெர்மி கம்போஸ்ட் வார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். புழு அப்படிங்கிறத வெர்மி கம்போஸ்ட்னா மண்புழுக்கள் அப்புறம் கழிவுகள் சத்தான உரமாக வரும். ஈஸ்னியா ஃபெடியா அப்படிங்கிற மண்புழு வகை மிகவும் பயன்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை கூட நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஈஸ்னியா ஃபெடியா அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 11 டிஎம்பிஎஸ்சி டெட்ல CTET கேட்கறது the which gases are used for the commercial production of ammonia. அம்மோனியா தயாரிப்பில் பயன்படும் வாயுக்கள் எதுனா நைட்ரஜன் ஹைட்ரஜன் சரிங்களா. N2 + H2 சேர்த்தா N2 + 3H2னா 2NH3. ஸோ ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம மேலே சொன்ன ஹேபர் முறையில் தயாரிப்பாங்க. இது அதிக வெப்பம் 500 டிகிரி செல்சியஸ் அதிக அழுத்தம் 200 ATM அயான் கேட்டலிஸ்ட் ஆகியவற்றில் நடைபெறுகிறது. ஹேபர் ப்ராசஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. கண்டக்டட் அட் 450 to 500 டிகிரி செல்சியஸ் அண்ட் ப்ரெஷர் 200 ATM யூசிங் அயான் கேட்டலிஸ்ட். இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அம்மோனியா. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மூலயமா தான் அம்மோனியா வேர்ல்டுலேயே அதிகமாக ப்ராசஸ் பண்ணணும் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் ஹேபர் ப்ராசஸ். கண்டிஷன்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ் ஹை ப்ரெஷர் இருக்கணும். 200 ATM 450 to 500 டிகிரி செல்சியஸ் N2H2 இதெல்லாம் Fe வந்து கேட்டலிஸ்ட். இந்த 3 கண்டிஷனுமே கேட்பாங்க. மனப்பாடம் செய்யுங்கள். கொஸ்டின் நம்பர் 12 டிஎம்பிஎஸ்சியில் டெட்ல CTETல கேட்கறது which element helps plants resist diseases and drought. தாவரங்கள் நோய் மற்றும் வறட்சியை தாங்க உதவும் தனிமை எதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் கே நம்ம மேலே பார்த்தோம் அப்படிதான் காவல் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் ஸ்டொமோட்டாவை சீராக இயக்கிறது நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுகிறது மற்றும் வறட்சியிலும் தாவரங்கள் தாங்க உதவுகிறது. பொட்டாசியம் ரெகுலேட்ஸ் ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் க்ளோசிங் பில்ட்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் plants withstand drought and other stress conditions. சரிங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கறது ஜிப்சம் இஸ் ஆடட் டு சாயில் டு ட்ரீட். ஜிப்சம் ஆட் பண்ணுறோம் மேலே பார்த்தோம். எந்த வகை மண்ணை சரி செய்த பயன்படுத்தினா காரமண் ஆல்கலின் சோடிக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆல்கலின் சோடிக் சாயில் காரமண் CaSO4 2H2O. ஜிப்சம் மண்ணில் உள்ள உபரி சோடியத்தை Na+ கால்சியத்தால் மாற்றி சோடியத்தை வந்து கால்சியத்தால் மாற்றி மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. ஜிப்சம் CaSO4.2H2O displaces excess sodium from alkaline sodic soil and improves soil structure for cultivation. ஜிப்சம் கார மண்ணுக்கு ஆல்கலின் சாயில், லைம்னா சுண்ணாம்பு வந்து அமில மண்ணுக்கு ஆஸ்டிக் சாயிலுக்கு இரண்டும் ஆப்போசிட்டாக செயல்படுகின்றன. ஜிப்சம் அண்ட் லைம். கொஸ்டின் நம்பர் 14 டிஎம்பிஎஸ்சியில் டெட்ல CTETல கேட்கறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பயோ ஃபெர்டிலைசர். பின்வருவனவற்றில் உயிர் உரம் பயோ ஃபெர்டிலைசர் எது அப்படின்னா ரைசோபியம். ஓகே ரைசோபியம் N2 ஃபிக்ஸ்டேஷன் பயோ ஃபெர்டிலைசர். ரைசோபியம் பாக்டீரியா பயிர் வகை தாவரங்களின் லெகுமினஸ் வேர் முடிச்சுகளில் வாழ்ந்து வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும்.
Rhizobium bacterium live in the root nodules of leguminous plants and fix atmospheric nitrogen into ammonium. நைட்ரஜனை தான் ஃபிக்ஸ் பண்ணும், அம்மோனியம் மாற்றிய நேச்சுரல் பயோஃபெர்டிலைசர். பயோஃபெர்டிலைசர் பட்டியலில் ரைசோபியம் N2 ஃபிக்சேஷன் லெகுமினஸ். இதுவே அசோலா அப்படின்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ் N2 ஃபிக்சேஷன். அசிட்டோபாக்டர் அப்படிங்கிறது இருக்கு, அது ஃப்ரீ லிவிங் N2 ஃபிக்சர். மைக்கார்சியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அது வந்து பி அப்டெக். சரிங்களா, இவை அனைத்தும் டெட்டு சீட்டர்ல கேட்குறாங்க. அடுத்து டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 15. போர்டாக்ஸ் மிக்சர் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அண்ட் டேஸ். போர்டோ கலவை, போர்டோ மிக்சர்ஸ் என்பது காப்பர் சல்ஃபேட், டேஸ் மற்றும் டேஸ் சேர்ந்த கலவைனா லைம், சுண்ணாம்பு. சியூஎஸ்ஓ4ம் லைமும் சேர்ந்தது, அதுதான் போர்டாக்ஸ் மிக்சர். ஃபங்கிசைடா இருக்கும், ஆக்ட் ஆகும். போர்டோ கலவை சியூஎஸ்ஓ4 + CaOH2, அதான் லைம் சொன்னோம், ஸ்லாக் லைம். இது ஒரு புகழ்பெற்ற பூஞ்சைக்கொல்லி, திராட்சை, கோதுமை விவசாயத்துக்கு பயன்படுகிறது. போர்டாக்ஸ் மிக்சர். சரிங்களா, காப்பர் சல்ஃபேட் CuSO4, slag lime CaOH2. It is famous fungicide first used in borax plants for grapevines. சரிங்களா, டிஎம்பிஎஸ்ல கேட்கறது போர்டாக்ஸ் மிக்சர் CuSO4 + லைம் பூஞ்சைக்கொல்லி ஃபங்கிசைட். இந்த காம்பினேஷன் மட்டும் தெரிந்தால் போதும், நாளைக்கு நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 16 டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது. விச் கெமிக்கல் யூஸ் டு ப்ரிசர்வ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் வேதியியல் பொருள்னா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோடியம் பென்சோயேட். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சோடியம் பென்சோயேட். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சோடியம் பென்சோயேட் ஜாம்கள், குளிர்பானங்கள், அச்சார் வகைகளில் கிருமிகள் வளராமல் தடுக்கும். இது அமிலத்தன்மை கொண்ட உணவுகளில் பயன்படும். Sodium benzoate is widely used as a food preservative in acidic soils like jams, soft drinks and pickles to prevent microbial growth. சரிங்களா, நம்ம ஊறுகாய், நம்ம ஜாமு, சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் பென்சோயேட்டை யூஸ் பண்ணுவாங்க ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா அசிடிக் ஃபுட்டில். சரிங்களா, டிஎம்பிஎஸ்ல டெட்ல சீட்டில் கேட்கக்கூடிய அடுத்த ஒரு கொஸ்டின் நம்பர் 70. த கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் பிளாஸ் ஆஃப் பாரிஸ். பாரிச்சாந்துமாங்க பிளாஸ் ஆஃப் சாரிஸை. பிளஸ் ஆஃப் பாரிஸை பாரிச்சாந்து வேதி வாய்ப்பாடு என்னன்னா CaSO4.H2O, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு பேர் அதுக்கு. பாரிச்சாந்து நீரை சேர்க்கும் போது விரைவாக கெட்டியாகிறது. உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் கட்டுகளிலும் சிற்பங்களிலும் பயன்படுகிறது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் sets hard when mixed with water. Used in medical cast for bone fractures, sculpture and construction. இதில் கால்சியம் காம்பவுண்ட்ஸ் சார்ட் போட்டிருக்கேன். CaSO4.2H2O அப்படின்னா ஜிப்சம். CaSO4.12H2O பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POP. CaCO3 லைம்ஸ்டோன் சாக், சுண்ணாம்பு கல். CaO அப்படின்னா குயிக் லைம், சுட்ட சுண்ணாம்பு. CaOH2 அப்படின்னா ஸ்லாக் லைம், அனைத்த சுண்ணாம்பு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே அந்த கால்சியம் காம்பவுண்ட் சார்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அனைத்த சுண்ணாம்பு புரியலட்டா கூட நமக்கு மற்ற 2 நேம் தான் நிறைய புக்கில் இருக்கும். அதாவது நீற்று சுண்ணாம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நீற்று சுண்ணாம்பு, நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, CaOH நீற்று சுண்ணாம்பு, நீரேற்றப்பட்ட சுண்ணாம்புன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 8 டிஎம்பிஎஸ்ல கேட்கறது. விச் கெமிக்கல் இஸ் யூஸ்ட் அஸ் எ ரோடென்டிசைட், அதாவது டு கில் ரேட்ஸ். சரிங்களா, எலிகளை கொல்ல ரோடென்டிசைட் பயன்படும் வேதிப்பொருள்னா ஜிங்க் பாஸ்பைட், துத்தநாக பாஸ்பைட். சரிங்களா, துத்தநாக பாஸ்பைட். ZN3P2 அப்படிங்கிறதான், அதுதான் ரோடென்டிசைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. துத்தநாக பாஸ்பைட் ZN3P2 எலிகளுக்கு கடுமையான நச்சாக செயல்படுகிறது. வயிற்றில் உள்ள அமிலத்துடன் வினைபுரிந்து பாஸ்பைன் அப்படின்னு pH3 வாயுவை அது வெளியிடுகிறதா. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஜிங்க் பாஸ்பைட் reacts with stomach acid to release poisonous phosphine gas pH3 to making it an effective rodenticide. ஸோ ஜிங்க் பாஸ்பைட் தான் அந்த எலிகளுக்கு அப்படின்னு ஞாபகம். கொஸ்டின் நம்பர் 19 டிஎம்பிஎஸ்ல டெட்ல சீட்டில் கேட்கறது. DDT இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன். DDT என்பது எதற்கான உதாரணம்னா இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி. சரிங்களா, இது வந்து ஆர்கானோக்ளோரின் அப்படின்னுங்கிறது இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி. DDT அப்படின்னா டைக்ளோரோ டைஃபைனைல் டைக்ளோரோ எத்தேன் அப்படிங்கிற பேரு. இது ஒரு கரிம குளோரின் பூச்சிக்கொல்லி. மலேரியா பரப்பும் கொசுக்களை அழிக்க பயன்படுத்தப்பட்டது. இப்போது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. DDTக்கு எக்ஸாம்பிள் இது எக்ஸ்பிளைன் பார்த்துக்கோங்க. டைக்ளோரோ டைஃபைனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன் அப்படின்னு. இட்ஸ் an persistent organochlorine insecticide once widely used against malaria carrying mosquitoes, now banned in most countries. DDT.
டிடிடி பூச்சிக்கொல்லி, சரிங்களா, முழு வடிவம் நம்ம பார்த்தோம். இது தடை செய்யப்பட காரணம் என்னன்னா, சுற்றுச்சூழலில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் பெர்சிஸ்டன்ட், சரிங்களா, ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ணாலும் ரொம்ப நாள் நிலைத்திருக்கும் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட், அதனால தடை செஞ்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20 டிஎம்பிஎஸ்ல கேட்கறது, விச் மினரல் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாஸ்பரஸ் உரங்களுக்கு ஆதாரமாக விளங்கும் கனிமம் மினரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட், சரிங்களா, பாறைகளில் இருக்கிறதா அந்த ராக் பாஸ்பேட். Ca3PO4 ராக் பாஸ்பேட் வந்து சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டபுள் சூப்பர் பாஸ்பேட் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன. சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ராக் பாஸ்பேட் CaPO42 அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ட்ரீட்டட் வித் சல்பூரிக் ஆசிட் டு ப்ரொடியூஸ் சாலிபிள் சூப்பர் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் இருக்கு, பாஸ்பரஸ் உரங்களுக்கு மெயின் சோர்ஸா எது இருக்குன்னா ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல், சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 21 டிஎம்பிஎஸ்ல டெட்ல சீட்டில் கேட்கறது, இந்த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடாமா நிறைய ஒன்றுல பார்த்துருக்கோம். சமையல் சோடாவே வேதிப்பை ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க. சோடியம் பைகார்பனேட் NaHCO3 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 சூட்டில் CO2 வெளியிடுகிறது. இதனால் ரொட்டி மற்றும் கேக் பொங்கி உயர்கிறது. இது மதமான காரத்தன்மை கொண்டது. சோடியம் பைகார்பனேட் ரிலீசஸ் CO2 gas when heated, causing duff to rise. Also used as antacid for acidity ரிலீஃப், அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அசிடிட்டிக்கும். சோடியம் காம்பவுண்ட் ஸ்டார்ட் NaCl காம்பவுண்ட் ஸ்டார்ட் சாதாரண உப்பு. NaHCO3னா நம்ம பார்த்தோம் இப்போதான் பேக்கிங் சோடா சமையல் சோடா. அதே Na2CO3 அப்படின்னா வாஷிங் சோடா, சலைவ சோடாம்பாங்க அதை. NaOHனா காஸ்டிக் சோடா, காஸ்டிக் சோடா. NaHSO4னா சோடியம் பை சல்ஃபேட் அப்படின்னு பேர் அது. கொஸ்டின் நம்பர் 22 டிஎம்எஸ்ல கேட்கறது, விச் ஆசிட் இஸ் யூஸ் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்? பாஸ்பேட் உரங்கள் நம்ம மேலே பார்த்தோம். இது பாஸ்பேட் உரங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தும் அமிலம் எதுனா சல்பூரிக் அமிலம், சரிங்களா, அதை ஞாபகம். அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ராக் பாஸ்பேட் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க, அப்போனா அது கிடைக்கும் சல்பூரிக் அமிலம் H2SO4. ராக் பாஸ்பேட் H2SO4னா சூப்பர் பாஸ்பேட் கிடைக்கும், கரையக்கூடிய பாஸ்பேட் உரம். சல்பூரிக் அமிலம் வேதிப்பொருட்களோட ராஜா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் முன்னாடி, அதுதான் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்வாங்க. சல்பூரிக் ஆசிட்ஸ் known as king of chemical treats rock phosphates to produce soluble super phosphate fertilizers, சரிங்களா. சல்பூரிக் அமிலம் H2SO4 வேதிப்பொருட்களின் ராஜா, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். யூரியா யூரங்களின் ராஜா, அதாவது கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர். இரண்டும் எக்ஸாம் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 23 டிஎம்பிஎஸ்சி குரூப்ல கேட்கறது, விச் கெமிக்கல் இஸ் காமன்லி நோன் அஸ் அ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிலி சால்ட்ஃபீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலி சால்ட்ஃபீட்டர் என்று அழைக்கப்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் NaNO3. சோடியம் நைட்ரேட்னா சிலி சால்ட்ஃபீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் NaNO3 சிலி நாட்டு இயற்கையாக கிடைக்கிறது, அதனால அந்த பேரே இருக்கும். இது இயற்கை உரமாகவும் வெடிமருந்தும் பயன்படுகிறது. சோடியம் நைட்ரேட் ஃபவுண்ட் நேச்சுரலி இன் சில்லி இஸ் கால்டு, நம்ம வந்து சில்லி சால்ட்ஃபீட்டர் அப்படிவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபெர்டிலைசர் அண்ட் இஸ் ப்ரிசர்வேட்டிவ் இன் ப்ராசஸ்டு மீட்ஸ். சில்லி சால்ட்ஃபீட்டர் NaNO3 அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் நைட்ரேட் அதுக்கு பேர், சரிங்களா. தமிழ் பேர் வந்து சோடியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட்ஃபீட்டர்னா KNO3 பொட்டாசியம் நைட்ரேட். நார்வே சால்ட்ஃபீட்டர்னா CaNO3 கால்சியம் நைட்ரேட். ஸோ நார்வேவா இந்தியா, மேக்ஸிமம் இந்தியன் நீங்கள் என்ன வச்சுக்கணும் KNO3. சில்லி கேட்டாங்கன்னா NaNO3 என்ன வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 டிஎம்பிஎஸ்ல டெட்ல சீட்டில் கேட்கறது, இந்த கிரீன் கலர் ஆஃப் த ஃபயர் ஒர்க்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை விச் எலமெண்ட்? நம்ம மேலே பார்த்தோம் நோட்ஸ்ல. வான வேடிக்கும் போது பச்சை நிற ஒளியை தரும் தனிமம்னா பேரியம், PAன்னு போட்டோம். ஓகேவா. ஸோ ஸ்ட்ராண்டியம் அப்படிங்கிறது ரெட் கலர், சோடியம் எல்லோ கலர், காப்பர் ப்ளூ கலர். அந்த ஆப்ஷன் கூட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். பேரியம் அப்படிங்கிறது கிரீன் கலர், இங்கே கிரீன் டாட் வச்சிருக்கேன். பேரியம் உப்புகள் எரியும் போது பச்சை நிறத்தை தருகின்றன. ஸ்ட்ராண்டியம்னா சிவப்பு, சோடியம்னா மஞ்சள், தாமிரம்னா நீலம். பேரியம் சால்ட்ஸ் ப்ரொடியூஸ் கிரீன் ஃப்ளேம்ஸ். ஸ்ட்ராண்டியம் ரெட்டு, சோடியம் எல்லோ ஆர் ஆரஞ்சு, காப்பர் வந்து ப்ளூ தான். மெக்னீஷியம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பிரைட் ஒயிட்டா வருமா. ஸோ இங்கே உங்களுக்கு நிறத்தை வச்சு மனப்பாடம் இங்கே இருக்கான்னு இந்த நிறம் வச்சே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராண்டியம் வெண்மை கொஞ்சம் ஒயிட்டு, எல்லோ சோடியம் மஞ்சள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காப்பர் நீலம் ப்ளூவில் இருக்கும். பொட்டாசியம் அது வந்து ஊதா வயலட்டில் இருக்குமா. ஸோ அந்த பேக்ரவுண்ட்லையும் கலரே பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும், சரிங்களா. வச்சுக்கோங்க. பேரியம் பச்சை, ஸ்ட்ராண்டியம் சிவப்பு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எம்ஜினா மெக்னீஷியம் வெண்மை. இந்த 6 எக்ஸாம்பிள் கேட்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 25 டிஎம்பிஎஸ்சி டெட்ல C-டெட்ல கேட்கறது, த பிரைமரி நியூட்ரிஷன்ஸ் மிஸ்ஸிங் இன் மோஸ்ட் இந்தியன் சாயில் இஸ்? பெரும்பாலான இந்திய மண் வகைகளில் குறைவாக உள்ள ஊட்டச்சத்து எதுனா நைட்ரஜன். ஓகேவா. நைட்ரஜன். N டிஃபிஷியன்சி.
அதனால தான் இந்தியாவில் யூரியா உரம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நைட்ரஜன் குறைபாட்டால் இலைகள் மஞ்சளாகி மகசூல் குறைகிறது. நம்ம மேலே பார்த்தோமா, நைட்ரஜன் குறைபாடுனால தான் கிரீன் டு எல்லோவா அந்த லீஃப் வந்து மாறுது. மோஸ்ட் இந்தியன் சாயில்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன், மேக்கிங் யூரியா 46% nitrogen, the most used fertilizer in India. Deficiency causes chlorosis and poor yield. Clear? ஓகே. ஸோ ஃபைனல் குயிக் ரீகேப். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்களா? நைட்ரஜன் டெஃபிஷியன்சி பெரும்பாலான மண்ணில் இதான் கம்மியாக இருக்குது, அதனால யூரியா யூஸ் பண்ணுறோம். யூரியாவில் நைட்ரஜன் அதிகம் 46%. என் லீவ்ஸ் இலைகள், பி வந்து பாஸ்பரஸ் பாதம் ஃப்ரூட்ஸு, கே காவல் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு. கிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா யூரியா, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னா H2SO4, ப்ளூ விட்ரியல்னா CuSO4, போர்டாக்ஸ் சலாவே CuSO4 கூட லைம் சத்தா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னா CaSO4 கூட half H2O, ஜிப்சன்னா CaSO4.2H2O. இந்தியன் சாயில் டெஃபிஷியன்சி நைட்ரஜன் இதாக இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நம்ம பார்த்த 25 கொஸ்டின், இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் அந்த கொஸ்டின்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. ஆன்லைன் டியூஷன் எல்லாத்தையுமே அதில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை, உங்கள் குவரியை நீங்கள் வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.